தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். கட்சிக்காரருக்கு அரசாங்க பதவி வழங்கினார். கட்சிக்காரருக்கு அரசாங்க பதவி வழங்கினார் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம். 2026ஆம் ஆண்டு நடைபெற்ற தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சியை பிடித்தது. மே 10ஆம் தேதி மைனாரிட்டி அரசு அமைத்தார் ஜோசப் விஜய். அந்த தேர்தலில் விஜய் 2 தொகுதியில் போட்டியிட்டார். ஒன்று பெரம்பூர். அந்த பெரம்பூர் தொகுதியில் அந்த பெரம்பூர் மாவட்ட செயலாளர் போட்டியிடுவதற்கு சீட்டு கேட்டிருந்தார். ஆனால் விஜய் போட்டியிட்டதால் அதிர்ச்சி அடைந்தார். அப்பொழுது விஜய் அந்த மாவட்ட செயலாளர் சிவாவுக்கு ஆறுதல் கூறினார். கவலைப்படாதீர்கள், உங்களை நான் அரவணைத்துக் கொள்வேன் என்று கூறினார். தேர்தல் வேலை பாருங்கள் என்று உற்சாகப்படுத்தினார். தவேகா மாவட்ட செயலாளர் பெரம்பூர் தொகுதியில் தான் போட்டியிட வாய்ப்பு கிடைக்காவிட்டாலும் கூட தலைவர் விஜய் போட்டியிடுவதால் பம்பரமாக வேலை பார்த்தார். வெற்றி கனியை பறித்து விஜயிடம் கொடுத்தார். விஜய் வெற்றி பெற்றார், முதலமைச்சர் ஆனார். தற்பொழுது பெரம்பூர் தொகுதியை தியாகம் செய்த பெரம்பூர் தமிழக வெற்றிக் கழக மாவட்ட செயலாளர் சிவா அவர்களுக்கு ஜோசப் விஜய் அரசாங்க பதவி வழங்கியுள்ளார். வீட்டு வசதி வாரிய தலைவராக தமிழக வெற்றிக் கழகத்தின் பெரம்பூர் மாவட்ட செயலாளர் சிவா நியமிக்கப்பட்டுள்ளார். இந்த பணி நியமன ஆணையை ஜோசப் விஜய் சிவாவிடம் வழங்கியுள்ளார். சிவா பெரம்பூர் தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருந்தால் அமைச்சராகி இருப்பார் என்பது குறிப்பிடத்தக்கது. அமைச்சராகி இருக்கலாம், 4 காசு சம்பாதிச்சிருக்கலாம், அந்த வாய்ப்பு கிடைக்கல. அதனால் வீட்டு வசதி வாரிய தலைவர் பதவி வழங்கப்பட்டுள்ளது. இது அமைச்சர் பதவிக்கு சமமான பதவி. பொதுவாக கட்சிக்காரர்களுக்கு அரசாங்க பதவி வழங்கக்கூடாது. இது ஒரு மரபு. இந்த வாரிய தலைவர் பதவி, இந்த மாதிரி பதவிலாம் கட்சிக்காரருக்கு வழங்கக்கூடாது. நடுநிலையாளர்களுக்கு தான் வழங்க வேண்டும், இல்லை வழங்காமலே இருக்கலாம். ஆனால் இன்னைக்கு தமிழக வெற்றி கழகம் வாரிய தலைவர் பதவியை எடுத்து ஒரு கட்சிக்காரருக்கு கொடுத்துருக்கு. கட்சிக்காரர் சும்மா அப்படி வேடிக்கை பார்க்க மாட்டார், அவர் எடுத்து சாப்பிட தான் செய்வார். வீட்டு வசதி வாரிய தலைவர் பதவியில் இருந்துக்கிட்டு பல முறைகேடுகள் பண்ணுவாப்புல, கோடிக்கணக்கான ரூபாய் சம்பாதிப்பாப்புல. அவர் அமைச்சராகக்கூடிய வாய்ப்பு கிடைக்கல, பரவாயில்ல போகட்டும், வீட்டு வசதி வாரிய தலைவராக நியமிப்போம், அதை வச்சு சம்பாதிச்சுக்கட்டும் அப்படின்னு சொல்லி ஜோசப் விஜய் இந்த பதவியை வழங்கியுள்ளார். கட்சிக்காரர்களுக்கு அரசாங்க பதவி வழங்கப்படுவது ஒரு தவறான செயல். மாற்றம் வேண்டும் என்று தமிழக மக்கள் வாக்களித்தார்கள். ஆட்சி மாற்றம்தான் நடைபெற்றுள்ளது. திமுக ஆட்சி போய் தமிழக வெற்றிக் கழக ஆட்சி வந்திருக்கு. மு.க. ஸ்டாலின் போய் விஜய் முதலமைச்சராயிருக்கார். ஆனால் அந்த ஊழல்கள், சட்டவிரோத செயல்கள், லஞ்ச லாவண்யங்கள், பாலியல் பிரச்சனைகள், போதைப்பொருள் விற்பனை, கஞ்சா விற்பனை, கள்ளச்சாராய விற்பனை, இவையெல்லாம் அப்படியே தொடர்கிறது. தமிழக வெற்றிக் கழக ஆட்சியில் நடப்பது தமிழக வெற்றிக் கழக ஆட்சி அல்ல, திமுக ஆட்சிதான்.